வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்கோட அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். இதனோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்து வந்துச்சு. இதனோட ரேட்டு சின்ன காம்பேக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் டேட் வந்து கிட்டத்தட்ட அது வர்றதுக்கே ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. இதோட அன்பாக்சிங் செல்ஃபி ஸ்டிக் R1 என்ன கம்பெனின்னு தெரில. ரேட்டிங் ரிவ்யூ வச்சு தான் நான் வந்து வாங்கியிருந்தது. பேசிக்காக இதோட இது வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு 18,000லேருந்து 19,000கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக இருக்குங்க. பாக்ஸோடு பார்க்குறப்போட வெயிட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி கையில் பிடிச்சி பார்க்குறப்ப அந்த இது வெயிட்டு ரொம்ப இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி நிற்க வச்சுக்கலாம் டேபிளில். அப்படியே மடித்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளாகிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்தும் கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் கிட்ட வருது லென்த்து. இதுலேயாவது கரெக்டாக இருக்கும். ஓப்பன் லாக் ஆகுதானு எல்லாமே இந்த லாக்கிங்கில் தான் பிரச்சனையே வருது. எவ்வளோ டைட் பண்ணாலும் லாக் ஆக மாட்டேங்குது பாருங்க. இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. நல்லா இருக்குது. பிடிச்சி ஹோல்டு பண்ணுறப்ப நமக்கு வந்து வெயிட் தெரில. நார்மலாக கையில் பிடிச்சிருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக தெரிஞ்சு. ஓகே, இதையே நம்ம ட்ரைபேடாக மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பு கீழே இருக்குல்ல, ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனும் பார்த்திங்களா நல்லா க்ரிப்பாக கிடக்கு. பயப்படவே தேவையில்லை இதை யூஸ் பண்ணுறப்ப. ப்ளூடூத் கனெக்ஷனுமே இருக்குது போல். பின் வந்து பார்த்திங்களா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது தெரில. பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி பார்ப்போம். அவைலபிள் டிவைசஸ் செல்ஃபி பேர் கனெக்ட் ஆகிடுச்சு. பட் கனெக்ட் ஆனதுக்குரிய அறிகுறி இல்லை. ஆனால் கனெக்ட் ஆன பிறகு நமக்கு வந்து இதில் லைட் எரியலை. கனெக்ட் ஆன பிறகு பட் ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்குது. வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஆகுதா? ஸோ லைட் வந்து எரியலை, பட் வந்து நமக்கு வந்து கிளிக் ஆகுது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீச்சர் தான். இப்படி நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் உண்மையிலே நல்லா இருக்குங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஆஃப் ஆகிடுச்சு. பிளிங்க் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆன் ஆகிடுச்சு, பட் கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லைட் எதுவுமே எரியலை. இதில் இன்னொரு ஃபீச்சர் வந்து இருக்குது. இது எப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த ஆங்கிளில் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரைபேடில் வந்து நம்ம ரீல்ஸ்லாம் எடுப்பாங்களே சில பேர், அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இது வந்து கீப் பண்ணுறப்போ கீழே வைக்கிறப்ப நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது. தெரிஞ்சு வெயிட் இருந்தால் கூட இது வந்து கீழே. இந்த ஃபீச்சர் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, ரெண்டாவதாக இருந்துச்சு. அதே மாதிரி கீழே லாக் ஆகிறதுமே நமக்கு லாக் ஆகிக்குது. ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த இடம். இங்கே வந்து நமக்கு நார்மலாக பட்டன் இந்த நார்மலாக பார்த்துருப்போம்ல ஒரு பம்ப் ஃபீச்சர் மாதிரி கொடுத்து அதான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வச்சு பொசிஷனில் வச்சு லாக் பண்ணோன்னா லாக் ஆகிக்குது. ஸோ இது வந்து ஓகே தான், சூப்பராக இருக்குது. மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.